My name is what? My name is என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. வினோத் ஜஸ்டிஸ். ஹலோ, குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் தங்கள் ஃப்ரெண்ட்லி நம்பர் வினோத் ஜஸ்டிஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தெய்வம் தந்த பூவே ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து வினோத் ஜஸ்டிஸ் வ்ளாக் பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ இன்றைக்கி நான் வந்துக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வல்சரவாக்கம் கேரளா ஹவுஸ். அப்படியே உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். அப்படியே மேக்கப் பண்ணி வந்தாச்சு. ஸோ அப்படியே நம்ம போகலாம். ஸோ இவங்களாம் பார்த்தீங்கன்னா கேமராமேன். கேமரா பார்க்குறாங்களா? ஸோ இப்போ ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. பின்னாடி தெரியுதா? இப்படி தான் நான் காட்டுவேன். நான் முழுசாலாம் உங்களுக்கு வீடியோலாம் நான் காட்ட மாட்டேன். பிகாஸ் இந்த வீடியோ நாம் தான் எல்லாமே. ஓகே, என்னோடய ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு பயணுமே. இனிமேல் ஃப்ரீ நான். ஸோ இப்போ நான் உங்களுக்கு இவர் ஃப்ரெண்டு தான், அதால் இவங்க ஃபேஸை காட்டுறதுல எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. இவர் தான் அரவிந்த், அசிஸ்டன்ட் டைரக்டரு. ஏதாச்சும் பேசு. வேறு ஒன்று என்ன பேசுகிறே பேசு. என்ன பேசுகிறதா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆமாம், நான் இப்படி தான் ஃப்ரெண்டு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறது வீடியோவாக பண்ணி போடுவாங்க எல்லாத்துக்கும். ஓகே, ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் சொன்னேன்ல, இப்போ மணி 9:30 தான் ஆகுது. ஆல் ஒர்க் ஃபினிஷ். பட் சடன்லி ஒரு ஒர்க் இருக்கும். ட்ரெஸ்ஸிங் சேஞ்சு, காஸ்ட்யூம் சேஞ்சு சொல்லுவாங்க. காஸ்ட்யூம் சேஞ்ச் இருந்துச்சுன்னா திரும்ப ஹேர் ஸ்டைல் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நாம் இப்போதைக்கு இந்த இடத்துல ஃப்ரீயாக இருக்கலாம். இவ்வளோ ஒரு இடம் இருக்குது, இங்கே உட்காந்து பேசலாம், ஃபோன் பேசலாம், கேம் விளாட்லாம். நம்மள ஏதாச்சும்னா கால் பண்ணி கூப்பிடுவாங்கப்பா. ஓகே, ஆனால் மணி 9:30 தான் ஆகுதா. நாளைக்கு செகண்ட் சண்டே. ஸோ அதில் ஷூட்டிங்கே நடக்காது. அதையுமே ஷூட்டிங் நடந்துச்சுன்னா டபுள் பட்டன் மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நாளைக்கு ஷூட்டிங் கிடையாது. ஸோ அதில் நீங்கள் லேட்டாக போனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. ப்ராப்ளம் இல்லாமல் போனால் போதும். வீடு ரொம்ப பெருசாக இருக்குதுப்பா. ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா சரியாக 10 மணி ஆகுது. இப்போ ஒர்க் பார்த்துக்கிட்டு ஸ்னேம் அஜித் குமார் இவர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காஸ்டமராக வந்துக்கிறாங்க. எந்த அசிஸ்டன்ட் மேக்கப் டெய்லி நான் ஷூட்டிங் வரப்போது எங்கள் எல்லோரும் மீட் பண்ணால் வீடியோ பண்ணி போடுறேன். தேங்க்யூ. அப்படியா? ஸோ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு லொக்கேஷன். இங்கே என்ன சீன் எடுப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் இப்போ நான் கொஞ்சம் இருட்டாகிட்டு நினைக்கிறேன். ஸோ இப்போ ப்ரைட்டாக இருக்கான். எந்த டைம் வரைக்கும் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறேன். ஸோ அதில் நம்ம தெரியல என்ன பண்ணுறதுன்ட்டு. தூங்குறதா இல்லை ஃபோன் பேசுகிறதா இல்லை கேம் விளாட்றதா, ஐ டோன்ட் நோ. சொல்ல மறந்துட்டேன். அங்கே வேடிக்கை பார்த்துருக்குறாங்க ஆர்டிஸ்டாக சின்ன பசங்களோட அவங்க அம்மா. ஸோ நம்ம ஷூட்டிங் வந்துட்டோன்னா மார்னிங் ஃபுட்டு சாப்பிட மாட்டோம் மோஸ்ட்லி. ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம்? ஃபோனை நோண்டிட்டு இருக்கிறேன்ப்பா நான் இப்போ. இதுக்கு நான் என்ன பண்ணுறது தான் இந்த வீடியோ, ஓகேவா? அதால் நீங்கள் பார்க்குறது வழி இல்லை, பார்த்தே தீரணும். ஸோ அடுத்த ஆள் இன்ட்ரடியூஸ் பண்ணுன்னா இதை சொல்கிறது அந்த சொல்லு. நான் தான் சொல்கிறது, என் வாழ்க்கை சொல்கிற மாதிரியே என் ஃப்ரெண்டு தான் இங்கே வேலை பார்க்குறாரு. யூடியூப் சேனலா? அதுதான் போகுது. அதாவது இவங்ககிட்ட என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். அதாவது என் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மந்த்லி வீக்லி மந்த்லி ஒரு 2 மாதம் 3 மாதம் வந்து இந்த காசு ஸ்டாப் பண்ணிடுச்சு. என்ன ரீசன்னா எனக்கு வியூஸ் போகல அப்படின்ட்டு. அதில் இன்னும் சும்மா இல்லாமல் ஷூட்டிங்காக இருப்பதெல்லாம் என்னை மட்டும் மயமச்சு வீடியோ எடுக்கலாம். அதான் இந்த மாதிரி வந்து பேசுவான். இவனுக்கு என்ன ஆசைன்னா இந்த முடி வந்து கர்லிங் ஆகணுமாப்பா. உன்னை பற்றி சொல்கிறது அந்த இதை சொல்லு. என்னை பற்றி என்னத்தான் சொல்கிறது? பார்ப்பாங்கடா சீரியஸா? என்னத்தான் சொல்கிறது? என் வாழ்க்கையே. சரி, ஓகே, அவனை பற்றி அப்புறமேட்டா சொல்லலாம்.
சொல்ல மறந்துட்டேன். நான் மதியானம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சாப்பிட மாட்டேன், ஹோட்டலில் வந்து சாப்பிடுவேன். சம்டைம் ஜூஸ் கோல்டுனா பிரியாணி. இப்போ நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறேன். ஸோ இந்த ஸ்பாட்டில் ஒரு தண்ணி தொட்டி இருக்குது. இதுக்குள்ளே மீன் இருக்குப்பா. என்ன அழுக்காக இருக்குது தண்ணி, சரியா பார்க்க முடியல. பட் கேட் ஃபிஷ் இருக்குது டேங்க்கில். ஒயிட் ஷார்க், பிளாக் ஷார்க்னு சொல்லுவாங்க. பட் இது கேட் ஃபிஷ், வேறு வகை. டைம் சரி 5 மணி ஆக போகுது. அப்படியே பேசிட்டு போகலாம். நம்ம 5 o'clock டைம். இப்போ வெளியிடலாம் போகிறோம். அப்படியே 5 மணிக்கு என்ன பண்ணுறேன்னா, இந்த கேரளா ஹவுஸ் லொக்கேஷனில் காலையிலேருந்து என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டு இருந்தீங்க. இப்படி தான் என்னோடய நாள் போகும். ஆனால் அப்பப்போ ஏன் முடிஞ்சால் காட்டுறேன்னு நினச்சிட்டு இருக்காதிங்க. பாருங்கள், ஓகேவா? அப்பப்போ இந்த மாதிரி லொக்கேஷன் அங்கே காட்டுறேன். ஆனால் எல்லா டைமும் ஒரே அங்கே ரீல்ஸ் எடுக்கிறாங்க. ரீல்ஸ் தெரியுதா பசங்க? அங்கே ரீல்ஸ் எடுக்கிறாங்க. சினிமா வேறு லொக்கேஷன் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள், தெரியுதா? ஓகே, அவங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கும் தான் அதை பண்ணுது. டைம் சரி 6 மணி. Discussing about the scene. அவங்கள என்ன சாப்பிட்றாங்க தெரியுமா? இப்போ டைம் சரி 6 மணி ஆகுது. சமோசா தெரியுதா? ஷூட்டிங்கில் ஈவினிங் ஆனால் ஸ்நாக்ஸ் தருவாங்க. இந்த தடவை சமோசா தந்துருக்காங்க. ஸோ இப்போ சரியாக மணி 6:30 ஆகுது. எல்லாம் வெளியே உக்காந்துருக்குறோம். உள்ள ஷூட் போயிட்டு இருக்கு. இனிமேல் தேவ் தான். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகிடுச்சு. ஷார்ட் பண்ணி தமிழ் போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குட்டி மேம் எதாவது பேசணுமா? Hi. This is Ajit, my Sasha. பேசு. This is Kutti Hero. Kutti Hero. குட்டி ஹீரோ. இது காமெடி ஹீரோ. குட்டி ஹீரோ. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா சரியாக 9 மணி ஆகிடுச்சு. பேக்கப் பண்ணுற டைம் இது தான். பட் இருந்தாலும் பேக்கப் பண்ணல, கொஞ்சம் ஷூட் போயிட்டு இருக்கு. 9:30 ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே யார் தெரியுதா? பேசுங்க ஏதாவது நீங்கள். நான் காமெடி வீட்டேன். நான் கூப்பிட்டு வீட்டேன். இவரோட பைத்தியக்காரி. இப்போ பார்த்தாலும் இது எதுக்கு நான் பொறுப்பு இல்லை. எனக்கு எதாவது முடிகிற டைம் ஏதாவது சொல்லுங்க. My name is. My name is.